தமிழ்நாடு தேர்தல் திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்வான வாக்குப்பதிவு நாளை நடக்கிறது. 234 தொகுதிகளிலும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை ஜனநாயக கடமையாற்ற ஆர்வத்துடன் காத்திருக்கும் தமிழக வாக்காளர்கள். நான்கு முனை போட்டியில் களத்தில் கச்சை கட்டி நிற்கும் 4023 வேட்பாளர்கள். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாதாக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பு. தங்களுக்கான எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல இருக்கும் தமிழ்நாட்டின் 5,73,43,291 வாக்காளர்கள். பெண் வாக்காளர்கள் 2,93,04,905 பேரும், 2,80,30,658 ஆண்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,728 பேரும் தகுதியானவர்களாக அறிவிப்பு. வாக்குப்பதிவிற்காக மாநிலம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் தயார். 5,949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மாநிலம் முழுக்க வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் நலனுக்காக பல்வேறு ஏற்பாடுகள். பந்தல்கள், குடிநீர், வீல் சேர், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தியுள்ள தேர்தல் ஆணையம். பல்வேறு பகுதிகளிலும் பெண் வாக்காளர்களுக்காக பெண்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ள பிரத்யேக பிங்க் வாக்குச்சாவடி மையங்கள். வாக்காளர்களை கவரும் வகையில் வாழை தோரணங்கள், செடிகள் வைத்து பசுமை வாக்குச்சாவடிகளுக்கும் அமைப்பு. சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபடும் 3,60,000 அரசு ஊழியர்கள், 326 தேர்தல் பார்வையாளர்களும் தீவிர பணி. வாக்குச்சாவடிகளுக்கு இவிஎம்களை அனுப்பும் பணி மும்முரம். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். சட்டப்பேரவை தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற 1,47,000 வீரர்கள் பாதுகாப்பு. காவல்துறை, துணை ராணுவம், தீயணைப்புத்துறை, வனத்துறை, ஊர்காவல் படையினர் உள்ளிட்டோரை ஈடுபடுத்த முடிவு. இதுவரை 4,18,000 அஞ்சல் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா தகவல். இன்று மாலை வரை தகுதியுள்ள அனைவரும் அஞ்சல் வாக்குகளை செலுத்த ஏற்பாடு. போஸ்டல் பேலட் இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. வாக்காளர்களின் செல்போன்களை பாதுகாக்க வாக்குச்சாவடி மையங்களில் உரிய பாதுகாப்பு வசதி. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா உறுதி. கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்ல. மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட பறக்கும் படை சோதனையில் இதுவரை 1,262 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். உரிய ரசீதை காட்டியவர்களிடம் 719 கோடி ரூபாய் திரும்ப ஒப்படைப்பு. அயராது உழைத்ததை வெற்றிகரமாக அறுவடை செய்ய வேண்டிய நாளான நாளை இன்னும் அதிக விழிப்புடன் இருந்து பணியாற்ற திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்டளை.
வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பாகவே வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தல். திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு வாக்கு கூட விடுபடாதபடி செயலாற்ற வேண்டும் என திமுகவினருக்கு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழர்களுக்கு துரோகம் செய்பவர்களையும் அவர்களுக்கு துணை போவோரையும் ஒரு சேர வீழ்த்தும் களத்தை நமதாக்க விழிப்புடன் பணியாற்ற உத்தரவு. குறிப்பிட்ட மாவட்டங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் சிசிடிவிக்களின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி நடப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக கடிதம். நேர்மையான வகையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து சாவடிகளிலும் அனுமதிக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் இருப்பதை உறுதி செய்ய கோரிக்கை. திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தரப்பு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக 2 முறை புகார் அளித்தும் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்த வேண்டும் என கோரி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தர்ணா போராட்டம். தேர்தல் பரப்புரை முடிந்த பின்னரும் விதிகளை மீறி இணையத்தில் பரப்புரையில் ஈடுபடுவதாக தவிக மீது புகார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வாக்காளர்களுக்கு திமுக அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாக புகார். பணப்பட்டுவாடா செய்தவர்களை கையும் களவுமாக பிடித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். மேடம் நாங்க தான் மேடம் போன் பண்ணி சொன்னோம். நீங்க பேச மட்டும் தான் செய்வீங்க மேடம். இவர்தான் மெயின். சென்னை மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் மயிலை வேலு ஆதரவாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். சோதனையில் கோடிக்கணக்கில் 500 ரூபாய் கட்டுக்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். வேலூர், திருவாடானை உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி வரும் அரசியல் கட்சிகள். 2000 ரூபாய் கொடுத்தாங்க ஐயா. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 2 கட்சியும் 1000 ரூபாய் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. 2 பேருமே 1000 தான். 1000 ரூபாய் தான். 1000 1500 1000 ரூபாய் தரோம். 1000 கொடுத்துறோம். 500, 1000, 2000 என பார்த்து பார்த்து பட்டுவாடா செய்வதாக தகவல். திமுக 1000 ரூபா, அதிமுக 1000. திமுக 2000 சொல்றாங்க. இல்ல கிழக்கு தொகுதியில இல்ல, எங்களுக்கு வந்து 1000 தான். சரி, எவ்வளவு கிழக்கு தொகுதிக்கெல்லாம் எவ்வளவு? 2000 ரூபாய். திமுகவா? ஆமா. எவ்வளவு கொடுத்தாங்க இவனுக்குலாம்? 2000 ரூபாய். திமுகவா? ஏதோ கூப்பன்லாம் கொடுத்த மாதிரி சொல்றாங்க. கூப்பன்லாம் ஒன்றும் இல்லை. நெல்லை பாளையங்கோட்டையில் வாக்குக்கு கொடுக்கப்படும் பணம் தங்களுக்கு வந்து சேரவில்லை என மக்கள் புகார். வேட்பாளர் வீட்டை நோக்கி 7வது வார்டு மக்கள் புறப்பட்டதால் பரபரப்பு.